தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். இதில் உள்ள நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கிற வசனம் என்ன தெரியுமா? மத்தேயு அதிகாரம் 6 இறை வசனம் 17 மற்றும் 18. நீங்கள் நோன்பிருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆமாங்க, இந்த இடத்துல ஏசப்பா நமக்கு இந்த நோன்பு இருக்கிறத பற்றி வலியுறுத்தி சொல்கிறத நம்ம அனைவருமே நிறைய வாட்டி படிச்சிருக்கிறோம் தானேங்க. நம்ம இந்த நோன்பு இருப்பது பற்றி இந்த புதிய ஏற்பாட்டில் மட்டும் ஏசப்பா சொல்லலைங்க. பழைய ஏற்பாட்டில் கூட பல ஆண்டவருக்கு பிடித்தமானவங்க, ஆண்டவருக்கு நெருக்கமாக இருந்தவங்க நோன்பு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். நினிவே மக்கள் தன்னுடைய பாவத்திற்காக நோன்பு இருந்தாங்க. டேனியல் இஸ்ரேல் மக்களுடைய அவங்களுடைய விடுதலைக்காக 21 நாட்கள் நோன்பு இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஏன் தாவீதா இருக்கட்டும், தாவீதுமே அந்த கொள்ளை நோய் வந்தப்போ அவங்க நோன்பு இருந்து அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. மேலும் இன்னும் பல பேர் நோன்பு இருந்து ஜெபிச்சதை நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் கூட ஏசப்பா இதே சொன்ன இந்த வார்த்தைகளை சொன்ன ஏசப்பா தான் 40 நாட்கள் அல்லும் பகலும் உண்ணாமலும் குடிக்காமலும் நோன்பு இருந்ததை நம்ம பார்த்துட்ருக்கோங்க. அப்போ இவ்வளோ ஒரு ஆண்டவருக்கு நெருக்கமாக உள்ளவங்க நோன்பு இருந்திருக்காங்க அப்படின்னா அப்போ இதில் ஏதோ ஒரு பெரிய வல்லமை இருக்குன்னு தானேங்க அர்த்தம். இயேசுவே இருந்திருக்காங்க அப்படின்னா அப்போ அதில் எவ்வளவோ பெரிய மகத்துவங்கள் ரகசியங்கள் இருக்குன்னு தானேங்க அர்த்தம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம கத்தோலிக்க திருச்சபை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த தவக்காலத்தில் நம்ம இந்த நோன்பு காரியங்கள், ஒருத்தல் முயற்சிகள் இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோமா? நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அதை சொல்லிக் கொடுக்குறோமா? நம்மளுடைய வாலிப பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறோமா? குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோமா? இந்த வேலையில் நம்ம யோசித்து பார்க்கணுங்க. ஏன்னா ஏசப்பா இது முக்கியம், இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது முக்கியம் அப்படின்றதுக்காக தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் சாத்தான் தந்திரமா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் நான் பைபிளில் போட்டிருக்கா, இப்படிப்பட்ட ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்கிறது, அசைவ உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது, நமக்கு பிடித்தமான காரியங்களை ஆண்டவருக்காக விடுறது, இதெல்லாம் திருவிழியத்தில் போட்டிருக்கா, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தந்திரமாக நம்மக்கிட்ட இந்த காலகட்டத்தில் இந்த முயற்சிகள் எல்லாம் விடுவதற்கு சாத்தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம முறியடித்து நம்ம ஆண்டவருக்காக நம்ம நோன்பு இருக்கிறத, நம்ம ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்கிறத நம்ம அதிகமாக வளர்த்துக்கணுங்க. ஏன் ஆண்டவர் இதை கடைபிடிக்க சொல்கிறாங்கன்னு தெரியுமாங்க? நம்ம இப்படிப்பட்ட இந்த ஒருத்தல் முயற்சிகள், இப்படிப்பட்ட நோன்பு காரியங்கள் நம்ம மேற்கொள்ளும் போது நமக்குள்ளே அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அது உருவாகுங்க. இந்த செல்ஃப் கண்ட்ரோலை கொண்டு தான் நம்ம இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த காரியத்தை மேற்கொள்ளும் போதும் சரி, நம்மளை சுற்றிலும் பாவம் நிறைந்த நண்பர்கள் இருப்பாங்க, இவங்களெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா இந்த செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு தேவைங்க. இந்த செல்ஃப் கண்ட்ரோல் இப்படிப்பட்ட நோன்பு முயற்சிகள், ஒருத்தல் முயற்சிகள் மேற்கொள்ளும் போது தாங்க நம்மளுக்கு வரும். ஆமாங்க, இந்த செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் ஏசப்பா இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதே தான் திருச்சபையிலையும் நமக்கு வலியுறுத்துறாங்கங்க. நம்ம இவ்வளோ நாள் கடைபிடிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த வரப்போகிற இந்த புனித வாரத்தில் நம்மளோட பிள்ளைங்களுக்கு இப்படிப்பட்ட நோன்பு காரியங்கள், ஒருத்தல் முயற்சிகளை நம்ம சொல்லிக் கொடுப்போம். நம்ம அவங்களுக்கும் இதனோட முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுப்போம். ஆண்டவர் எப்படி இருந்தாங்களோ அதே போல் நம்மளும் வாழணும் அப்படின்ற வைராக்கியத்தை சொல்லிக் கொடுப்போம். இந்த வேலையில் நம்ம அதற்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஏசப்பா அப்பா, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே ஏசப்பா, இந்த ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்ள, நோன்பு காரியங்களை மேற்கொள்ள எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. அப்பா, இந்த வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே சாத்தானோட தந்திரங்களை நம்பி நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள், நீ சொன்ன காரியங்களை நாங்கள் கைவிட்டு கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபை மேற்கொள்ளி சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகி செல்கிறோம் ஏசப்பா. இதற்காக இந்த வேலையில் மனமறிந்து மன்னிப்பு கேட்கிறோம். முக்கியமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, ஆண்டவரே குழந்தைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்காத தருணங்களுக்காக இந்த வேலையில் மனமறிந்து மன்னிப்பு கேட்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா அப்பா, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் எப்படி இந்த காரியங்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும் ஆண்டவரே. அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க ஆண்டவரே, குடும்ப ஸ்தலத்தில் இருப்பாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் எப்படி சொல்லித்தரணும் அப்படின்ற ஞானத்தை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா ஆண்டவரே, இந்த நோன்பு இருக்கிறதுனால பலவீனம் ஆயிடுவாங்களோ என்ற சாத்தானோட தந்திரங்கள்லாம் முறியடிக்க தேவையான பலனை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, மேலும் இதை நாங்கள் மட்டும் வழிபடாமல் பின்பற்றாமல் எங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் இதை சொல்லித்தர ஆண்டவரே ஏசப்பா, இந்த முக்கியத்துவத்தை சொல்லித்தரதற்கு தேவையான ஞானத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஏசப்பா. மேலும் எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபை வழிநடத்தக்கூடிய ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த தவக்கால நாட்களிலும் சரி ஆண்டவரே, இந்த புனித வாரத்தில் மட்டும் அல்ல ஆண்டவரே ஏசப்பா, இன்னும் வரக்கூடிய காலங்களில் எங்களால் முடிந்த அளவிற்கு இப்படிப்பட்ட ஒருத்தல் முயற்சிகளையும் நோன்பு காரியங்களையும் நாங்கள் மேற்கொண்டு ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் எங்களையே நாங்கள் ஆண்டவரே அடக்கி ஆண்டவரே செல்ஃப் கண்ட்ரோலை நாங்கள் அதிகமாக எங்களுக்குள் வளர்த்து
உயர்த்து ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஏசப்பா. நாங்கள் கூட பார்க்கிறோமே ஆண்டவரே ஏசப்பா, அந்த புனிதர்கள் அனைவருமே எவ்வளவோ ஆண்டவரே ஏசப்பா ஒரு கடுமையான ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டதெல்லாம் நாங்கள் படிக்கிறோமே. அதை படித்தும் கூட நாங்கள் பல நேரங்களில் உணராமல் இருக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே மறைந்து ஆண்டவரே ஏசப்பா இனிமேல் எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துங்க. நீர் அப்படி செய்ய போவதற்காக எமக்கு கொடான கோடி நன்றி ஏசப்பா. எங்களோட எளிய ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.